அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சமையலும் சாத்தியமே. நாம இன்னைக்கு பார்க்க போறது மிகவும் டேஸ்டியான, அதே சமயம் ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய கடாய் பீஃப் தான் செய்ய போறோம். இத நான் எப்படி செஞ்சேன்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கர்ல வந்து 1/2 குழிக்கரண்டி அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அப்படி இல்லன்னா நீங்க நார்மல் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ பீஃப் அதில போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு தடவ நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதிலேயே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதற்கு தாளிக்கணுங்கிறதுலாம் தேவையில்லை, சும்மா மேலேயே சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு பெரிய தக்காளி எடுத்துகிட்டு அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், அதே நேரம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிளறிக்கிட்டோம். இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இதற்கு 1 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு பீஃபை வந்து வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து பீஃப் வந்து எத்தனை விசிலில் வேகுமோ அத்தனை விசில் விட்டுக்கலாம். நான் ஒரு 6 விசில் விட்டுக்கிறேன். மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ வந்து மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் 4 காஞ்ச மிளகா, 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து வெறும் வாணலியில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதன் பிறகு கஸ்தூரி மேத்தி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு கஸ்தூரி மேத்தி சேருங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கடையில் பீஃப் வந்து நமக்கு நல்லா வெந்துருச்சு, அதே தண்ணியும் விட்டுருச்சு. நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இப்போ கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க. இஞ்சி துண்டு ஒரு விரல் துண்டு அளவுக்கு இஞ்சியை வந்து ஜூலியண்ட்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி தான் இதுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம அரைச்சி வச்ச பவுடரையும் சேர்த்துக்கலாம். அதுதான் வந்து இதுக்கு மசாலா. அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை வந்து மெதுவாகவே வச்சுக்கோங்க. அது மசாலா வந்து நல்லா வெந்து வரணும். கறி கூட சேர்ந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இருக்கட்டும். நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. நம்ம மேலே வந்து மல்லிக்கீரை போட்டுட்டு இறக்கிடலாம். சூப்பரான கடாய் பீஃப் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி பரோட்டாவோட சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அந்த மசாலா ரெடி பண்ணிட்டோன்னா சட்டுன்னு செஞ்சிடலாம். சூப்பரான கடாய் பீஃப் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இன்ஷால்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.